ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி டேட்ஸை வச்சு எப்படி ஜாம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்ன தேவையான பொருள்ன்றதை காட்டுறேன். தக்காளி கொஞ்சம் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு கொஞ்சம், டேட்ஸ் எடுத்திருக்கேன், நெய் கொஞ்சம், சுகர், சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் என்ன அளவு அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அப்புறம் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் நான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ண வச்சுருக்கேன் அடுப்பில். இது கொஞ்சம் சுட்ட உடனே நம்ம தக்காளி இதில் போட்டுருவோம். தக்காளி இதில் போட்ட உடனே தோல் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். தக்காளியை நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த சுடு தண்ணி போடுறது. இப்போ கொஞ்சம் தண்ணி சுடுற வரை வெயிட் பண்ணலாம். தண்ணி இப்போ நல்லா சுட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம கழுவி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் முழுசாக அதில் போட்டுடலாம். இப்போ ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வச்சுருக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நான் ஆஃப் பண்ணியிருந்தனால சதை தனியாக தோல் தனியாக அதுவே வந்துருச்சு. இப்போ எல்லா தக்காளியும் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி நல்லா பழுத்ததாக இருக்கணும், அப்போ தான் ஜாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காயை எடுத்திங்கன்னா சீக்கிரத்தில் இந்த மாதிரிலாம் தோல் உரியாது, சீக்கிரம் குக் ஆகாது, நல்லா இருக்காது ஜாமுக்கு. இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம ஆற விடலாம். இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதே இந்த மாதிரி தோல் உரிச்சுக்கோங்க, ஈஸியாக வருது பாருங்கள். பாருங்கள் அழகாக தக்காளி எப்படி வந்துருச்சுன்னு. இது மாதிரி இருக்கிற எல்லா தக்காளியும் தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. எல்லா தக்காளியும் இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த சென்டர் பார்ட்டை நம்ம வந்து கத்தி வச்சு எடுத்துடலாம். ஜாமுக்கு இதோட சேர்த்து போட்டால் நல்லா இருக்காது, ஏன்னா அது வந்து மசியாது, வேகவும் வேகாது, அப்படியே தான் நிற்கும் ஹார்டாக. இது சேர்த்தா ஜாம் நல்லா இருக்காது. ஸோ அந்த பார்ட்டை நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் அந்த மாதிரி எடுத்தாச்சு. சின்ன சின்ன ஸ்லைசஸாக எல்லா தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாமில் தக்காளியை வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் மிக்சியிலலாம் போடலை. இந்த ஃபுட்டை வந்து 1 வயசு குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். அப்படி நம்ம 1 வயசு குழந்தைக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி, டேட்ஸ், முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி போட்டு இந்த ஜாமை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக அதை பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வைப்பாங்க. ஏன் அப்படின்னா செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நல்ல ஹை கேலரிஸாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா வெயிட் போடும் உடம்பு. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அடுப்பு நம்ம பற்ற வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ வச்சிருக்கிற நெய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நெய் நல்லா சுட்ட உடனே வச்சிருக்கிற முந்திரி பருப்பெல்லாம் ஆட் பண்ணிடலாம்.
ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆன கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டிங்கன்னா வதங்கிடும் நல்லா ஈஸியாக. அடுப்பை நல்லா ஃபுல்லில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற டேட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தண்ணி சேர்க்கணும்னா தேவையில்லை. சிம்லே வச்சிங்கன்னா அப்படியே திரண்டு வரும். டேட்ஸ் போட்டிருக்கனால ஒரு 5 நிமிஷம் அதுவும் வேகட்டும். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. டேட்ஸ் வந்து ரொம்ப குழையிற அளவுக்கு வேகணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் அதோடு சேர்த்து வேக வச்சிங்கனாலே போதும். இப்போ நம்ம வச்சுருக்கிற சுகரை ஆட் பண்ணிடலாம். யூஸ்வலாக சுகர் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுங்க, அது ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் இப்போ சுகர் சேர்க்குறேன். இதுக்கு சுகர் இனிப்பு ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டால் தான் இது நல்லாயிருக்கும். இந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்தோன்னா அது கலர் வந்து இன்னும் டார்க் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இதை வந்து ஆக்சுவலாக பிரியாணிக்கு சைடில் வைப்பாங்க. பிரியாணியோட அதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் சுகர் சேர்த்து ஏதாவது ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டோன்னா டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி நல்லா திரண்டு வந்துருச்சு. நல்ல ஒரு ஜாம் பதம் இதுதான். ஸோ இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான சுவையான ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சி கூட கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம கிட்ஸுக்கு வந்து பிரெட், இட்லி, தோசை, சப்பாத்திக்கே கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். யூஸ்வலாக இது எங்கள் ஊர் செட்டிநாடு சைடு முஸ்லீம்ஸ் வீடுங்களில் இலையில பிரியாணி செய்யும்போது சைடில் வைப்பாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.